வணக்கம் சுவ நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவு தான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ எல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசியில் சனியுடைய சேர்க்கையும், ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சஞ்சாரம் செய்துட்டு வருது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு கலவையான மாதமாக இருக்க போகுது. ஒரு குழப்பம் தரக்கூடிய மாதமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் இருக்குது அண்ட் ராசிநாதனும் வக்ரகதியில் செயல்பட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கிரகங்களும் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு பெற்ற நிலைகளை சஞ்சாரம் செய்யுது. ஸோ இந்த அமைப்புகள் ஒரு குழப்பமான நிலைகளை கொடுக்கும். எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரியாது. சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம கை மீறி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகும். சுப விரயங்களும் அதில் அடங்கும். தேவையின் அடிப்படையிலையும் சில விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது வந்து கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற நிலைகள் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே பொதுவாகவே ராசினின் அடிப்படையில் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு இவ்வளவு சிரமப்படணுமா, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் இந்த மாதம் விரயஸ்தானம் வலுவாக செயல்படுறதுனால அந்த மருத்துவ ரீதியான விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ ரீதியான அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. பெரும்பாலும் ஒரு வழக்கமான விஷயங்களாக தான் இருக்கும். கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக அந்த ஜீவன நிமித்தமாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையும். இருந்தாலும் தொழில், வேலை, உத்தியோகமாக அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிற விஷயங்களை சரியாக மெயின்டைன் கரெக்ட் பண்ணிட்டா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அதில் தொழில், வேலை, உத்தியோகமாக அகலக்கால் வைக்காதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒரே ஸ்தானத்தில் தான் செயல்பட்டு வர்றதுனால
கடன் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக ஏற்பட்டுடும். அதனால் மீன ராசிக்காரங்க இந்த காசு பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்க. குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த கவனம் தேவை. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. தனிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு தான் சிக்கல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரவும் செய்வாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெற்றோர்கள் சங்கடங்கள் கொடுக்கறது இல்லை. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். இவங்க வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுகள் இது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இப்போ வாழ்க்கை துணையின் வகையிலும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதே நேரம் வாழ்க்கை துணை கொஞ்சம் பட்டுமிடாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான். குழந்தைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் செயல்பட்டு வருவாங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத யோகா அமைப்புகள் வந்து மாதம் முழுக்குமே செயல்பட்டு இருக்குது. ஸோ தனிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க. பொதுவான வகையில் அவங்கவுங்க விஷயங்களில் அவங்க கொஞ்சம் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் முயற்சி மட்டும் கைவிடாமல் இருப்பது நல்லது. உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள் இதில் எல்லாத்துலையுமே மிகுந்த கவனம் தேவை. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கும். எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரியாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு புரியாது, நமக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைகள்லேயே போய்கிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் மெஜாரிட்டியாக இருந்து அவங்க வந்து நாங்கள் பண்ணுறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா பிரச்சனை என்னதான் இருந்தாலும் இங்கே ராசியில் ஜென்மச்சனிங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால நல்லதே செஞ்சாலும் கூட கடைசியில் பழிபாவங்கள் அப்படின்னு வரும்போது இங்கே தான் கை காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது மனிதர்களுடைய விஷயங்களில் தலையிடுறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது. கொஞ்சம் பட்டுமிடாமல் இருந்துக்கிறது மிக நல்லது. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். அலைச்சல்கள் இருக்கும், பட் இருந்தாலுமே ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக அந்த நேரத்தில் தான் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை தரலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. ஸோ ஓவராலாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு கலவையான மாதமாக தான் இருக்கும். விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.